Hi friends, welcome to CTET Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜான் 2021 உள்ள இங்கிலீஷ் பெடகாஜி கொஷின். இது வந்து பேப்பர் 2 ஓடுது. ஆஸ் யூஷுவல் லாங்குவேஜ் வந்து ரெண்டுமே சேம் தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி எதுவாக இருந்தாலும் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். என்ன கான்செப்ட்னா பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 4ல் வந்து லாங்குவேஜ் 1ன்னு இருக்கும், அதே பார்ட் 5ல் வந்து லாங்குவேஜ் 2ன்னு இருக்கும். நம்ம எதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோமோ அதில் கரெக்டாக நம்ம எடுத்து ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி இதில் தமிழுக்கு நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராகிராஃபிக் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதையும் நம்ம என்ன செய்யலாம்னா 2 செட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 15 மார்க்ஸ்க்கு வந்து பேராகிராஃபிக் கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா 15 மார்க்ஸ் வந்து பெடகாஜி கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன நம்பர்லேருந்து என்ன நம்பர் வரைக்கும் பார்த்துக்கலாம். 91லேருந்து 99 வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கொஷின்ஸ் இதுலேயே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா 9 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க, போயம்லேருந்து திருப்பி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. போயம்ஸ் இருக்கா, அதுலேருந்து திருப்பி கொஷின்ஸ் இருக்கும். இதுலேயும் நம்ம கொஷின் நம்பர் பார்த்துக்கலாம். ஸோ 100 to 105 வரைக்கும் மொத்தமாக இதில் 6 இருக்குது. ஸோ 9 + 6 வந்து 15 மார்க்ஸுக்கு பேராகிராஃபிக் கொஷின்ஸ் தான் வரும். அதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா பெடகாஜி கொஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பெடகாஜியில் வர ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா 106லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிபிபி மாடல் ஆஃப் டீச்சிங்? ஸோ பிபிபி மாடல் ஆஃப் டீச்சிங்கில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் வருது அப்படின்னா, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொடியூஸ். இது ப்ரெசன்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதாவது டீச்சிங் மாடல் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வந்து லேர்னர்ஸ் வந்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். இதான் வந்து பிபிபி மாடல் ஆஃப் டீச்சிங். நெக்ஸ்ட் கொஷின், டீச்சர் ஆஃப், ஒரு டீச்சர் இருக்காங்க, 8th கிளாஸோட டீச்சர். அவங்க வந்து டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு டாப்பிக்கில் கிளாஸ் எடுக்கிறாங்க. டிட்டர்மினன்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, கிராமரில் வர ஆர்டிகிள்ஸும் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன டெக்ஸ்ட் வச்சுட்டு, ஷார்ட் டெக்ஸ்ட், அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி வச்சுக்குவோம், அதில் நிறைய டிட்டர்மினன்ட்ஸ் வருது. அதை என்ன பண்ணுறாங்க, லேர்னர்ஸை நோட்டீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறமா அதை என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அவங்களோட ஓன் லாங்குவேஜில் கூட இதே மெத்தடை என்ன சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஓன் லாங்குவேஜில் என்ன சொல்கிறாங்க அதை எழுத சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறமா டீச்சர் வந்து எழுதுனதை என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க டிட்டர்மினன்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க. இதில் டீச்சர் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கான்சியஸ்னஸ் ரைசிங். நெக்ஸ்ட் கொஷின், டீச்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சில விஷயங்களை வந்து நோட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் எ டெக்ஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் கான்செப்ட். ஸோ ஒரு சயின்டிஃபிக் கான்செப்டில் உள்ளதை அந்த பசங்களுக்கு அது படிக்கிறதுக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கும் என்ன செய்யுது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, பிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக செப்பரேட்டாக அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு செக்ஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டீச்சர் பண்ணுறத எதில் வரும் அப்படின்னு சொன்னோன்னா ரெமடியல் டீச்சிங் தான் வரும். டீச்சிங், நார்மல் டீச்சிங்க்கு அப்புறமாவும் அந்த பசங்களுக்குன்னு இந்த மாதிரி கற்றலில் குறைபாடு உடைய குழந்தைங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு திரும்ப நம்ம எடுக்கிறது நம்ம எதில் வரும் அப்படின்னா ரெமடியல் டீச்சிங்கில் வரும். நெக்ஸ்ட் கொஷின், a teacher wanted his students to learn vocabulary effectively. Which of the following ways should she adopt to teach vocabulary in her classroom? So நல்ல பசங்க வந்து ஸ்கில்ஸில், vocabulary ஸ்கில்ஸில் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு டீச்சர் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான மெத்தடை பின்பற்றினா அவங்களோட கிளாஸ் ரூமில் வந்து vocabulary இன்க்ரீஸ் ஆகும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா
நிறைய நியூ வேர்ட்ஸ் இப்போ ஒரு லெசன் எடுக்க போறோம் அப்படின்னா அதுல நிறைய நியூ வேர்ட்ஸ் எடுத்து அதை பிளாக் போர்டில் எழுதி போட்டு அதோட மீனிங் எல்லாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட்ல லேர்னர்ஸ் வந்து என்ன பண்ண சொல்லணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ண சொல்லி அந்த ஒரு லெசன்ல டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ண சொல்லி அதுக்கு மீனிங் கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லலாம். நெக்ஸ்ட் டிக்ஷனரியை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், மீனிங் கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு வந்து தேர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்ல ask them to group the words into meaningful categories and use them in real life purposes. ஸோ அவங்க ரியல் லைஃப்ல அந்த மீனிங்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த வேர்டை படிச்சுட்டு அவங்க என்ன செய்யணும்னா ரியல் லைஃப்ல வந்து அதை ரிப்பீட்டா பேசுறதுக்கு வைக்கணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல எது கரெக்ட், நம்ம ஃபோருமே நம்ம பண்ணலாம், பட் இதுல எது எஃபெக்டிவான வே அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் 4th ஒன். அவங்க என்ன பண்ணணும்னா ரியல் லைஃப்ல அந்த அவங்க கத்துக்கிட்ட வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A reader gets hints based on sound symbol correspondence to decode and comprehend the text. What is this known as? So sound simple correspondence வரதுனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது எதுல வரும் அப்படின்னா கிராஃபோஃபோனிக் கியூஸ்ல வரும். இந்த கியூஸ் எல்லாமே நம்ம தனியா ஒரு செக்ஷன் எடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாஸ் லாங்குவேஜ் இன் எஜுகேஷன் பாலிசி இஸ் நோன் அஸ். நமக்கு தெரியும், இதுக்கு நீங்களே ஜட்ஜ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ற எஜுகேஷன் சிஸ்டம்ல யூஸ் பண்றது எது அப்படின்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அல்லது பாலிசியை நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the following activity known as in vocabulary learning? Find words which can befriend the word rain. Example, heavy rain. Vocabulary learningல கீழ வர இது வந்து எந்த ஆக்டிவிட்டில வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணது ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ரெயின்னாலும் மழை தான், ஹெவி ரெயின்னாலும் மழையை தான் குறிக்கும். நம்ம வந்து அது கனமழை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரே மீனிங் தரக்கூடிய குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலாகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜாயின் பண்ண சொல்றாங்க சென்டென்ஸ் எல்லாம். அது ஜாயின் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட் பேராகிராஃபா என்ன சொல்றாங்க மேக் பண்ண சொல்றாங்க. அதுல கனெக்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேராகிராஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் வந்து எந்த வகையான அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம்னா கண்ட்ரோல் டு ஃப்ரீ ரைட்டிங் அப்ரோச். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஒன் வந்து இங்க கரெக்ட். Next question. An assessment done at end of 6 months of one term is called summative. இந்த மாதிரி ஒரு டேமோட எண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் சம்மட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்றோம். காலேஜ்ல தான் என்ன வரும்னா செமஸ்டர் அசஸ்மெண்ட் வரும், ஸ்கூல் டேஸ்ல சம்மட்டிவ் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A teacher asked her learners of class 8 to read a novel by an Indian author and ask them to write an essay giving their views on novel. What is this known as a reading activity? So teacher என்ன சொல்றாங்கன்னா கிளாஸ் 8ல ஒரு இந்தியன் ஆத்தர் எழுதின நாவலை ஃபர்ஸ்ட் படிக்க சொல்றாங்க. படிச்சுட்டு அவங்களோட கருத்துக்களை எழுத சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ற ரீடிங் வந்து எதுல சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்டிவ் ரீடிங் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அவங்க நம்ம டீச்சரோட உந்துனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க அதை ரீட் பண்ணி எழுதுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட உந்துதல்னால அதை என்ன பண்ணல. ஸோ அதனால இது வந்து எக்ஸ்டென்டிவ் ரீடிங்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A teacher selected a text from a newspaper and dropped every 5th word and asked her learners to supply the missing words. What is that test known as? ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப்ல இருந்து ஒவ்வொரு இதுலயும் 5th வேர்டை வந்து டீச்சர் எடுக்கிறாங்க. 5th வேர்டா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஃபில்லப்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடுறோம் அந்த பேராகிராஃப்ல அப்படின்னா அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு பேர் என்னன்னா க்ளோஸ் டெஸ்ட். இது நெக்ஸ்ட் கொஸ்டின். மல்டிலிங்குவிசம் அஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மல்டிலிங்குவிசம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யூசிங் லாங்குவேஜஸ் ஃபார் லேர்னர்ஸ். ஸோ லேர்னர்ஸோட லாங்குவேஜை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல லாங்குவேஜஸும் சரி சப்ஜெக்டும் சரி அதை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேர் தான் மல்டிலிங்குவிசமா அப்படின்னு கேட்டிருக்கேன். செகண்ட்ல டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல வந்து நம்ம 3 லாங்குவேஜஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறதா என்னது மல்டிலிங்குவிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் மதர் டங். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன்ல வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ்ல என்ன செய்யணும் டீச் பண்ணணும், இந்தியன் லாங்குவேஜ்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஃபாரின் லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய மீடியம்ல ஸ்டேட் மீடியம்ல லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் யூசிங் லாங்குவேஜஸ் ஃபார் லேர்னர்ஸ் ஃபார் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ். இது ஆப்ஷன் ஒன்று தான் என்னது இங்க கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் டினேட்டிவ் மீனிங் ஆஃப் அ வேர்ட். இப்போ ஒரு வேர்டை நம்ம வந்து டினோட் பண்றோம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன சொல்லுவோம், அதோட ஆக்சுவல் மீனிங்கை சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேக்சுவல் மீனிங் ஆர் பேசிக் மீனிங் ஆஃப் த வேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் we acquire language by understanding input that is a little beyond our current level of competence. What is the pedagogical concept as known as? ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து அக்வயர் பண்ணுறோம். அந்த மாதிரி அக்வயர் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம தான் இன்புட்டாக பண்ணுறோம். இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அது வந்து கொஞ்சம் உயருது. இந்த மாதிரி இருக்கிற பெடகாஜிக்கல் கான்செப்டை என்ன சொல்லுவோம்னா இன்புட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் what is the status given to English by the Indian Constitution? Indian Constitutionல இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம என்ன இடம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அஃபிஷியல் லாங்குவேஜா இல்லட்டா அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜா இல்லட்டா நேஷனல் லாங்குவேஜா இல்லட்டா லிங்க் லாங்குவேஜான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜ். அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா துணை அலுவலக மொழி. அலுவலக மொழி எது அப்படின்னா ஹிந்தி வரும், துணை அலுவலக மொழியில இங்கிலீஷ் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 5 லாங்குவேஜ் 2 பார்க்குறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் காம்ப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு போயமோ இல்லை இன்னொரு பேராகிராஃபை கொடுத்து அதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பெடகாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹேபிட் ஃபார்மேஷன் த்ரூ ரெப்பிட்டேஷன் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் விச் மெத்தட். ஸோ ரெப்பிட்டேஷனுங்கிறது நம்ம திரும்ப திரும்ப கேட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் ரிப்பீட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து எதுல வரும் அப்படின்னா ஆடியோ லிங்குவலிசம்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் a teacher of class 7th. ஸோ 7th உள்ள டீச்சர் வந்து என்ன பண்றாங்கன்னா லேர்னர்ஸை வீட்ல இருந்து 2 இல்லட்டா 3 ஆப்ஜெக்ட்ஸ் என்ன செய்யறாங்க பொருட்களை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்படி எடுத்துட்டு வந்த பொருட்களை கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இப்போ அவங்க கையில இருக்கிற ஆப்ஜெக்டை பத்தி அவங்க என்ன சொல்லணும்னா 10 சென்டென்சஸ் பத்தி சொல்லணும். இப்படி லாங்குவேஜ்ல டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னன்னா ரீலியா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் which of the following component is the process in top down approach to teaching learning of listening? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்ல discriminating between intonation compounds, அதாவது அந்த காம்போனன்ட்ஸ்க்கு இடையில உள்ள உள்ளுணர்வுகள் இருக்குல்ல அது கனெக்டிங் வேர்ட்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. செகண்ட் வந்து டிஸ்கிரிமினேட்டிங் பிட்வீன் ஃபோனேம்ஸ், அந்த ஒலிப்பு உச்சரிப்புகள் இருக்கும் இல்லையா அதை வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது குறைவா காட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகக்னைசிங் ப்ராமினன்ட் டீட்டெயில்ஸ், எப்படின்னா நம்மளால ஈஸியா அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட்ல ரெகக்னைஸ் த டாப்பிங், ஒரு டாப்பிக்கை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும் சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ டாப் டவுன் அப்ரோச்ல வந்து இதுல எது கரெக்ட்னா ரெகக்னைசிங் த டாபிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் a teacher arranges her learners into pairs and give them a text of 2 paragraphs. One learner in the pair of read out the text to the another and the other partner takes the dictation. Then the process is reversed. What is this known as? So teacher வந்து என்ன பண்றாரு லேர்னர்ஸை ரெண்டா பிரிக்கிறாரு. அப்படி ரெண்டா பிரிச்சதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா சில பேராகிராஃப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பேராகிராஃப்ஸ்ல ஒருத்தர் வந்து என்ன பண்றான் ரீட் அவுட் பண்றான், இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறான்னா அதை டிக்டேஷன் மாதிரி அதை என்ன செஞ்சுக்கிறான் நோட் பண்ணிக்கிறான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து திருப்பி என்ன பண்றாங்க ரிவர்ஸ் பண்றாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்ஷியல் டிக்டேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் மெக்கானிசம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இன்க்ளூட்ஸ். ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல வந்து என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொனன்சியேஷன், கிராமர் அண்ட் வொக்காபுலரி.
Next question, Jatin Raghav is reading fast, looking for specific information in a missionary manual. What is this reading subskill known as? So fast specific information வந்து அவர் என்ன செய்யறாரு தேடுறாரு. இந்த மாதிரி specific information வந்தாலே அந்த ஸ்கில் வந்து எதுல வரும் அப்படின்னா ஸ்கேனிங்ல வரும். ஸ்கிம்மிங்கிறது சென்ட்ரிக்கா நம்ம பார்க்கறதா என்னது ஸ்கிம்மிங். ஸ்கேனிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த நம்ம தேடி எடுக்கிறது தான் ஸ்கேனிங். Next question. Here are some sets of words in some pattern. Find what are these known as in the teaching learning of pronunciation. Example வந்து bit bet, did dead அப்படி கொடுத்துருக்காங்க. பின் பென் அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வர வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ட்ராக்டிவ் பேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். Next question. Words which one recognize when one hears or sees them are. So எந்த ஒரு வேர்டை வந்து நம்ம பார்த்தோ இல்லாட்டா கேட்டோ அதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறது எதில் வரும் அப்படின்னா ரெசிபேட்டிவ் வொக்காபுலரியில் வரும். நெக்ஸ்ட் கொஷின், வாட் டஸ் த ஃப்ரீ ரைட்டிங் அப்ரோச் டு ரைட்டிங் ப்ரமோட்? ஃப்ரீ ரைட்டிங் அப்ரோச் வந்து எதை வந்து தூண்டி விடுது அப்படின்னு சொன்னோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கண்டென்ட் அண்ட் ஃப்ளூயன்சி என்ன செய்யுது அது தூண்டி விடுது. இதை தவிர மற்றபடி இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபார்ம் அண்ட் அக்யூரசி, அப்புறம் கிராமட்டிக்கல் அக்யூரசி, சின்டெக்ஸ் லாங்குவேஜ் இதெல்லாம் என்ன செய்யாது வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெடகாஜிக்கல் கிராமர் மீன்ஸ் தட். பெடகாஜிக்கல் கிராமர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா எல்லா கிராமரையும் ஃபோக்கஸ் பண்ணுறதை குறிக்குதா இல்லாட்டா டீச்சிங் கிராமரில் உள்ள கண்டெக்ஸ்டில் உள்ளதை மட்டும் மீன் பண்ணுதா இல்லாட்டா நம்ம பிகின் ஃப்ரம் த ஃபார்ம் அண்ட் மூவ் டு த யூஸ், ஃபர்ஸ்ட் அதில் உள்ளதை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண சொல்லுதா. ஃபோர்த் ஒன்ல டீச்சிங் த்ரூ த இம்மர்சன். ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து கரெக்ட், டீச்சிங் கிராமர் இன் கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not advocated as an element for assessment in a poem? ஒரு போயம்ல வந்து இது வந்து தேவையில்லை அப்படின்னு வாதாடப்பட்டது எது அப்படின்னா பொயட்டிக்கல் டிவைஸா இல்லாட்டா தீமா, அந்த போயமோட தீமா இல்லாட்டா கிராமரா வொக்காபுலரியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கிராமர். ஒரு டீச்சர் அவங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு மூவியை பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த மூவியை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம என்ன டாஸ்க் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராபுலேட்டிவ் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட ஒரு இஷ்யூவையோ நம்ம முன்னாடி நடந்ததை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இப்போ கெயின் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ராபுலேட்டிவ் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த ஃப்ளூயன்சி இன் ரீடிங் மீன்? ஒரு ரீடிங்கில் நம்ம வந்து ஃப்ளூயன்சி எப்படி பார்ப்போம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸோட வாசிக்கிறதுல இருக்குதா இல்லாட்டா மிஸ்டேக்கே இல்லாமல் ரீட் பண்ணதில் இருக்குதா, இன்டரப்ட் பண்ணாமல் அவங்களால ரீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது. ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் நம்ம ரீட் பண்ணுறது. இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், ability to read a text at ease with expressions. Which of the following statements are true of languages in India? இந்தியாவில் உள்ள லாங்குவேஜ்ல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இங்கிலீஷ் இஸ் அ அஃபிஷியல் லாங்குவேஜ். ரெண்டாவதுல ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் தேர்ட்ல ஹிந்தி இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. ஃபோர்த்தில் வந்து இங்கிலீஷ் இஸ் அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜ். நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து சி அண்ட் டி வந்து கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் ஒன், சி அண்ட் டி ஆர் ட்ரூ. ஹிந்திங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ் நம்மளோட இந்தியாவில், அதே மாதிரி இங்கிலீஷ்ங்கிறது அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிக்ளரேட்டிவ் நாலேஜ் இன் லேர்னிங் கிராமர் ரெஃபர்ஸ் டு. டிக்ளரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு நம்ம வந்து கிராமர்ஸில் உள்ளதை எது சொல்கிறோம் அப்படின்னா நோயிங் த ரூல்ஸ் ஆஃப் கிராமட்டிக்கல் ஐட்டம். அதில் உள்ள எல்லா ரூல்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா டிக்ளரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் மீட் பண்ணுவோம். இது உங்களோட சீட்டட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.